அதிசயங்களும் அழகும் நிறைஞ்சது தான் உலகம். பல விதத்தில் இந்த அழகையும் அதிசயத்தையும் ரசிப்போம் நம்ம. ரசனைகள் எப்படி தொடங்குதுன்னா, நம்ம அணுகிற முறையில் தான். அதிகாலை இருட்டுக்குள்ள வெளிச்சத்தை தேடுவோம். பறவைகளோட சத்தம், ஆள் நடமாட்டம், இருட்டு மெல்ல மெல்ல விலகி வெளிச்சம் வர்றது, மறுபடியும் முடிய போகிற வெளிச்சத்துக்குள்ள இருட்டை கேட்போம். இப்படி ரசனைகளோடவோ ரசனைகள் இல்லாமலேயோ பொழுதுகள் விடியத்தான் செய்யும் எல்லாருக்கும். விடியலுக்குன்னு என்னதான் நம்ம நேரம் ஒதுக்கி வச்சிருந்தாலும் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி விடிய வச்சுக்கிறோம். விடிஞ்ச பொழுது கண்டிப்பாக அடைஞ்சுதான் ஆகணும். அதுக்காகவும் ஒரு நேரம் இருக்கு. ஆனால் நம்ம அதையும் அந்த லிமிட்டுக்குள்ளே விட மாட்டோம். எப்படியோ விடியிற அடையிற பொழுதுக்குன்னே பொதுவாக ஒரு மந்திரம் வச்சுருக்கோம் நம்ம. என்ன மந்திரம் அது? படைச்சவனே, இன்னைக்கு பொழுது நல்லதாக அமையட்டும். கடவுளே, விடியிற பொழுதாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக இருக்கட்டும். அந்த மாதிரி இந்த மந்திரத்தை டிஃபால்ட் மந்திரம்னே சொல்லலாம். உடல் அளவுலையும் மனசளவுலையும் எவ்வளோதான் பலமானவங்களா இருந்தாலும், காடு மேடு ஊர் உலகம்னு சுற்றி வந்தாலும் டக்குன்னு ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒரு உந்து சக்தி தான் நம்மளை இப்படி பண்ண வைக்குது அப்படிங்கிற ஒரு நினப்பு வரும் இல்லையா? எல்லாருக்குமே வரும் இந்த நினப்பு. எதுவுமே முடியலைன்னு சோர்ந்து போகிற கட்டமாகட்டும், எல்லையில்லாத சந்தோஷம் அப்படின்னு உட்கார்ற கட்டமாகட்டும், மனசு பேர் சொல்ல தெரியாத ஒரு மைய புள்ளியில வந்து நிற்கும். அந்த புள்ளி தான் இறைவனுக்கும் மனுஷனுக்குமான பந்தத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனால் முடிவில்லாத ஒன்று. வாழ்க்கையை அழகாக வாழ்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் இறை நம்பிக்கைக்குன்னு ஒரு தனி இடம் கொடுக்குறோம். வாழ்க்கை அப்படின்னு மொத்தமாக சொல்லாமல் நம்மளோட ஒவ்வொரு தேடல்களின் தொடக்கத்திலையும் இறைவனை முன்னிறுத்துறோன்னு சொன்னால் ரொம்பவே சிறப்பாக தான் இருக்கும். இறை நம்பிக்கை, இறைவன் இது எல்லாருக்குமே பொதுவான ஒன்றா இருந்தாலும் அவரவர் பார்வையில் இந்த ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோன்னா நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் நமக்கு. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையின் தொடக்கமாக இறைவனை நினைப்பது மாதிரி உலக பொதுமறை எழுதணும் அப்படிங்கிற எண்ணம் வள்ளுவருக்கு வந்தப்போ அவருமே கடவுளுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்கிறாரு. உலக பொதுமறைன்னு சொல்கிறோம். அப்போ அது மனுஷனுடைய வாழ்வு, வளம், உயர்வு, தாழ்வு அப்படின்னு எல்லாத்தையுமே உள்ளடக்கித்தான் இருக்கும். ஒப்புமை இல்லாத ஈடு இணை இல்லாதவன் தான் இறைவன். ஐயா திருவள்ளுவர் அவர்கள் இறைவனின் இறை நம்பிக்கையின் தேவைகளை, பெருமைகளை 10 குறள்ல வெளிப்படுத்தியிருக்கிறாரு. கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில். எழுத்துக்கள் ஒன்று கூடி சொல்லாகுது, வார்த்தையாகுது, வாக்கியமாகுது. எவ்வளவு எழுத்துக்கள் இருந்தாலும் முதல் எழுத்து அப்படின்னு ஒன்று இருக்கிற மாதிரி இறைவன் தான் இந்த பறந்து விரிஞ்ச உலகத்துடைய தொடக்கம் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். கல்வி கேள்வி அறிவில் சாமர்த்தியமா மனுஷன் இருந்தாலும் இறைவனே அறிவு வடிவானவன். அந்த அறிவை பற்றி பிடிச்சிட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றார். பரிபூர்ணமான இறை நம்பிக்கை இருந்துச்சுன்னா அறியாமையோ துன்பமோ இல்லாத வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். ஆனா எந்த கஷ்டமே வராம இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் கிடைக்கும் நம்ம கிட்ட. உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிரசானது, அந்த தலையானது இறைவனிடத்தில் அடிபணிய வேண்டும். அப்படி பணியாத பட்சத்துல கண்ணிருந்தும் பார்க்க முடியாம, காதிருந்தும் கேட்க முடியாம, அந்த உறுப்புகள் உபயோகம் இல்லாத உறுப்பா இருக்கிற மாதிரி தலைக்கும் சிறப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு குறள் சொல்றார் திருவள்ளுவர். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இந்த குறளுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. என் குணத்தான் அப்படின்னு இறைவனை சொல்றாரு வள்ளுவ பெருந்தகை. அது என்னெல்லாம் குணம் அப்படின்னா, பிறப்பில்லாதது, இறப்பில்லாதது, பற்றில்லாதவன், பெயர் இல்லாதவன், உவமை இல்லாதவன், ஒரு வினை இல்லாதவன், குறையாத அறிவுடைமை உள்ளவன், கோத்திரம் இல்லாதவன், அந்த மாதிரி குணங்களைத்தான் என் குணத்தான் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். பறந்து விரிஞ்சிருக்கிற பிரபஞ்சத்துக்கு எல்லை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா அது நம்மளால முடியாது. இந்த எல்லை இல்லாத பிரபஞ்சத்தையே ஆளக்கூடிய இறைவனின் ஆற்றலும் எல்லை இல்லாதது. இன்னும் ஒரு சுவாரஸ்ய தகவலுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்.